இந்த யார்ட் மாடல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுவோமோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோவில் சில இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன் வீடியோவை. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ நான் அந்த சில என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஆட் மெனு வரும். இதில் நான் ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சிலிண்டரோட ஆப்ஷன்ஸில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக 32 இருக்கும், அதை நான் 16 செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் கம்மியான செக்மெண்ட்ஸில் மாடல் பண்ணுற போது மாடலிங் ஈஸியாக இருக்கும், அதிகமான செக்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ நான் டெப்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணி இந்த சிலிண்டரை ஸ்மூத் பண்ண போகிறேன். எப்படி ஸ்மூத் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே சைடில் இங்கே பாருங்கள், இந்த மாடிஃபையர்ஸ் பேனலில் ஆட் மாடிஃபையர் கொடுத்து ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த சிலிண்டர் வந்து ஸ்மூத் ஆகிடும். ஸோ பிளெண்டரில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பண்ணுற மாடலில் ஸ்மூத் பண்ணணும்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்து நீங்கள் ஸ்மூத் பண்ணலாம். ஸோ அந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸில் பாருங்கள், லெவல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்டில் உங்களுக்கு காட்டுற ஸ்மூத்னஸ், இது இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன வச்சிருக்கீங்களோ அதே தான் இங்கே கீழே வச்சாதான், ரெண்டர்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வச்சாதான் ரெண்டரில் அதே அவுட்புட் வரும். இப்போ நான் இங்கே ரெண்டரில் 1 செட் பண்ணிட்டு இங்கே வியூ போர்ட்டில் 4 செட் பண்ணேன்னா எனக்கு ரெண்டரில் ஒரு அவுட்புட் வந்து இந்த அவுட்புட் தான் வரும். இங்கே பாருங்க, நான் 1 செட் பண்ணுறேன், இதே அவுட்புட் தான் ரெண்டரில் வரும், 4 வராது. ஸோ அதனால் என்ன செட் பண்ணுறேன், இப்போ ரெண்டுத்தையும் ஈவனாக நான் 5 செட் பண்ணிக்கிறேன். இந்த மாடல் எடிட் பண்ண சிலிண்டர் எடிட் பண்ண போகிறேன். டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல சாஃப்டாக இப்படி ரொம்ப இப்போ ரவுண்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எனக்கு அப்படி இல்லாமல் எனக்கு ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப் வேணும் அப்படின்னா Ctrl+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே செக்மெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம். Ctrl+R வந்து செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, திருப்பி Ctrl+R கொடுக்குறேன், எப்படி செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது. இந்த ஆட் பண்ண செக்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்லைட் பண்ணணும், இந்த கீழே இறக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வெட்டி செலக்ட் பண்ணி Shift+Alt ப்ரெஸ் பண்ணி இந்த 2 வெட்டிஸ்க்கு நடுவில் இருக்க லைன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் லூப் வந்து எனக்கு செலக்ட் ஆகும் ஃபுல்லாக எனக்கு. ஓகேங்களா, இந்த ஃபுல் லூப் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இப்போ Ctrl+E ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் ஸ்லைடுன்னு கொடுத்தா இப்படி ஸ்லைட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஸ்லைட் பண்ணலாம். திருப்பியும் பாருங்கள், இந்த வெட்டி செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வெட்டி செலக்ட் பண்ணிட்டு Shift+Alt ப்ரெஸ் பண்ணி இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த எட்ஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுங்க. பாருங்கள், எனக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ Ctrl+E ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் ஸ்லைட் பண்ணி அதை ஸ்லைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் பெவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பெவல் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த எட்ஜ் பாருங்க, இது ரொம்ப முழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு, சாஃப்டா. எனக்கு கொஞ்சம் ஷார்ப் பண்ணும் எட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்றேன். இந்த 2 வெட்டிஸ் செலக்ட் பண்றேன். வெட்டிஸ் கூட செலக்ட் பண்ணலாம், இல்லை 2 கீ ப்ரெஸ் பண்ணீங்க, நம்ம கீபோர்டில் இருக்கிற லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, 2 ப்ரெஸ் பண்ணால் கூட எனக்கு எட்ஜ் செலக்ட் ஆகும். ஸோ 1 வந்து வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு, இது வெர்டிசஸ். 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எட்ஜு, 3 ப்ரெஸ் பண்ணால் ஃபேஸஸ். இந்த மாதிரி ஃபேஸ் செலக்ட் பண்ணலாம். 1 வந்து வெர்டிஸ், 2 வந்து எட்ஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு, 3 வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ 2 ப்ரெஸ் பண்ணி இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணுறேன். Shift+Alt ப்ரெஸ் பண்ணி அப்போ பண்ண மாதிரி ஒரு எட்ஜை கிளிக் பண்ணுறேன். எப்படி இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ Ctrl+E ப்ரெஸ் பண்ணி பெவல் எட்ஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். இப்படி வரப்போ நீங்கள் உங்கள் மவுஸில் இருக்கிற ஸ்க்ரால் வீலை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த திக்னஸோட செக்மெண்ட்ஸ், சாஃப்டாக வர செக்மெண்ட்ஸ் எனக்கு ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்க எட்ஜ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு பாருங்க, எனக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதே தான் இங்கே இப்போ கீழே பண்ணுறேன். அதே பாருங்க, டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு எட்ஜ் செலக்ட் பண்ணுறேன். Shift+Alt ப்ரெஸ் பண்ணி இப்படி கிளிக் பண்ண எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+E கொடுத்து பெவல் எட்ஜ் கொடுத்து நான் அந்த பெவலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க எனக்கு. ஸோ இந்த பெவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எட்ஜ் இருக்கு, Shift+Alt ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். Ctrl+E கொடுத்து பெவல் எட்ஜஸ் கொடுக்குறேன். சரி, அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும், இப்போ 2 நிறைய இருக்குல்ல, கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு இங்கே சைடில் ஆப்ஷன் கீழே வந்துருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே போய் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் செக்மெண்ட்ஸை. ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட் பாருங்க, இந்த திக்னஸ்லாம் வந்துருச்சு பாருங்க. ஸோ பெவலோட அட்வான்டேஜ் இதுதான். ஸோ இது நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம இந்த வீடியோவில், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டூப்ளிகேட் போடணும்னா Shift+D ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி டூப்ளிகேட் போடலாம் நம்ம. ஓகே, இந்த கிஸ்மோ, இதான் கிஸ்மோன்னு சொல்லுவாங்க. இந்த கிஸ்மோ உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் தெரியல அப்படின்னா இது இங்கே பாருங்கள், இந்த மூவ் டூல் இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிஸ்மோ வந்து விசிபிளாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ எனக்கு நான் டூப்ளிகேட் போட்டேன், இதை ஸ்கேல் பண்ணுறேன், சின்னதாக ஸ்கேல் பண்ணி இது கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி ஓகே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்டில் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு Shift+H கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தெரியும், மீதி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். இப்போ எனக்கு திருப்பி எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா Alt+H ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த டூல்ஸ் இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸ் தான் வந்து இந்த மாடலிங்கில் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் திருப்பி ரீகேப் பண்ணுறேன் என்னென்ன பார்த்தோன்ட்டு. Shift+H ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி Shift+H ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் தெரியும், மீதி எல்லாமே ஹைட் ஆகிடும், மறைஞ்சிடும். Alt+H ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அது காட்டும். அதே மாதிரி Ctrl+B வந்து பெவலுக்கு,
கண்ட்ரோல் ஆர் வந்து செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், ஐ, தட் இஸ் இன்சர்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் எடிட் மோட் போகிறேன், போயிட்டு இப்போ நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் மோட் போயிட்டேன். இப்போ இந்த ஃபேஸ்க்குள்ளே ஒரு ஃபேஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு இ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம் நம்ம. ஸோ இ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி செக்மெண்ட்ஸ் இப்படி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி பிளெண்டரில் இந்த சென்டர் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம பண்ண போகிற மாடல்லையும் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு நிறைய விஷயம் பண்ண போகிறோம். அதையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாடலோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கு, இந்த மாடலோட சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, ரவுண்டா எல்லோ கலர் டாட் மாதிரி இருக்கு பாருங்க, சாரி ஆரஞ்சு கலர் டாட் மாதிரி இருக்குல்ல, அதுதான். இப்போ சென்டர் பாயிண்ட் நான் இங்கே மேலே டாப்புக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கோங்க, டேப் ப்ரெஸ் பண்ணி. இப்போ எனக்கு சென்டர் ஏதாச்சும் ஒரு வெர்டிசஸோ இல்லை ஒரு ஃபேஸோ இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அந்த சென்டர் பாயிண்டாக கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், 3 ப்ரெஸ் பண்ணிட்டு தட் இஸ் ஃபேஸ் மோட் போயிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி இன்சர்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ டீசெலக்ட் பண்ணாமல் ஷிஃப்ட் எஸ் கொடுங்க. ஷிஃப்ட் எஸ் கொடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க, மவுஸ் தட் இஸ் ஷிஃப்ட் எஸ் கீ அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கர்சர் டு செலக்டட் இருக்கு பார்த்தீங்களா. இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த 3D கர்சர் இங்கே வந்துடும். இதுதான் 3D கர்சர்னு சொல்லுவாங்க பிளெண்டரில். ஸோ இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன். இப்போ சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது, 3D கர்சர் இருக்குது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் அந்த 3D கர்சரில் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த சென்டர் பாயிண்ட் அங்கே போயிடும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு 3D கர்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்துடும். இப்போ இங்கே வந்துருச்சா, இப்போ இங்கே பாருங்கள், இது ரொட்டேட் பண்ணால் இப்படி ரொட்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்டர் பாயிண்ட் நான் நகர்த்தணும். ஸோ வெர்டெக்ஸ் மோட் போகிறேன். இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட் சைடில் இங்கே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி கர்சர் டு செலக்டட் கொடுத்துறேன். இப்போ இந்த சென்டர் இந்த 3D கர்சர் இங்கே வந்துருச்சு. இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு 3D கர்சர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணாமல் எனக்கு இப்படி ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா. இந்த விஷயம் வந்து நிறைய பண்ணியிருப்பேன் இந்த மாடலில். ஸோ இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. யாழ் மாடலிங் சீரிஸோட பார்ட் 1 பேசிக்ஸ் இதோட முடியுது. பார்ட் 2ல நம்ம மாடலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.